மா ஆ? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா? சாம்பார் கேட்டம்மா. அம்மா மாலை போட்டவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லையாம்மா உனக்கு? ஹோட்டல் நடத்துறீங்களா இல்லை என்ன நடத்துறீங்க? அண்ணா சாரிண்ணா, ஏதோ ஒரு யோசனையில சாம்பாருக்கு பதிலா மீன் குழம்பு ஊத்திட்டேண்ணா. என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. அம்மா மன்னிக்கிற மாதிரியான தப்பாம்மா பண்ணி வச்சிருக்க நீ. நான் வெளியூர்காரம்மா, சாப்பாடு எங்கேயும் கிடைக்காம எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு கேட்டு இங்க சுத்தமா இருக்கும், நல்லா சமைப்பீங்க, வெஜ்ஜும் கிடைக்கும்னு சொன்னதுனால தான் நான் இங்க வந்து சாப்பிட்றேன். ஆனா நீங்க என் விரதத்தை கலைக்க பாக்குறீங்களா? ச்சே. அண்ணா என்னாச்சுண்ணே? கண்மணி என்னாச்சு? அவர் என்ன கேட்டாலும் கூட பார்த்து ஊத்த மாட்டீங்களா? என்ன கண்மணி இவ்வளவு கவனக்குறைவா இருக்க? இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால ஒரு ஹோட்டல் கூட உருப்படியா நடத்த முடியாதுன்ற அளவுக்கு அருகதை இல்லாத போயிடுவேன் போலனா. உன் மேல எனக்கு நம்பிக்கையே போகுது கண்மணி. உங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ஹோட்டல் நடத்துறதுக்கு இழுத்து மூடிட்டு போயிடலாம். கடை தான் முடிஞ்சிருச்சுல, போறல டாக்டரை பார்த்துட்டு போவோம். எப்பா சரிடா. சரி நீ போய் சிலிண்டர் தூக்கி வச்சுட்டு வா. அண்ணா சாப்பிட ஏதாவது இருக்குமாண்ணா? இல்லப்பா சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டோமே. ஓ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா ஒரே ஒரு ஹெல்ப்புண்ணா. சொல்லுப்பா. மீந்து போன சாப்பாடு ஏதாவது இருக்குமாண்ணா? மீந்து போன சாப்பாடா? பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க, மீந்து போன சாப்பாடுலாம் கேட்குற? அவ்வளோ வறுமையா என்ன? வேணா என் கடையில் வேலை பார்க்குறியா? வேலைலாம் வேணாண்ணா. எங்கள் தெருவில் ஒரு அனாதாசிரமம் இருக்குண்ணா. சுற்றி இருக்க எல்லா மண்டபத்துல இருந்தும் சாப்பாடு மீந்து போனால் அங்கே கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஹோட்டலில் மீந்து போன சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலியமா நான் ஹெல்ப் பண்ண மாதிரி நினச்சிப்பேண்ணா. சரிப்பா, இப்போதைக்கு மீந்து போனது எதுவும் இல்லை. சரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ. இனிமேல் சாப்பாடு மீந்து போச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ வந்து சாப்பாடு எடுத்துட்டு அந்த அனாதாசிரமத்துக்கு கொடுத்துரு. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா. நெஞ்ச நக்கிட்டான்டா. ஏறிதா? உள்ள வச்சுட்டு வா, டாக்டரை பார்க்க போவேன். இதை வாயிலே வைக்க முடியல. என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக நோன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏங்க, எங்க கடையில ஒன்றும் சாப்பாடு அவ்வளோ கேவலமாலாம் இருக்காது. எங்க கடையில சாப்பிட்றவங்க எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்னன்னா பேட் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் வீடியோ போக மாட்டேதுங்க. கேவலமாக இருக்குன்னு சொன்னால் தான் ரீச் ஆகுது. கவலைப்படாதீங்க, அவங்க கடை பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏங்க, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு கடை நடத்துறோம். எங்க பொழப்ப நாரடிக்க பாக்குறீங்களா? அதானே என் கடை டேஸ்ட் பிடிச்சி போய் எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டயத்துல நீங்க இப்படி எல்லாம் வீடியோ போட்டு இருந்தா யாருமே எங்க கடைக்கு வர மாட்டாங்க. அண்ணே, உங்கள் கடை பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் எங்கள் வீடியோ ரீச் ஆகணும், அவ்வளோதான். தம்பி, உங்ககிட்ட நாங்க மரியாதையோட பேசிட்டு இருக்கோம். உங்க பொழப்புக்காண்டி இப்படி எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததே உங்க வீடியோ பார்த்து எங்க பிசினஸ் டெவலப் ஆகும்னாலதான். முதல்ல கிளம்பி போங்க. கடை நல்லா போகுதுன்னு ஆடாதீங்க.